மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வேகமாக ஓடிட்டுருக்கிற வாழ்க்கையில் நம்ம நேசிக்க யாரும் இல்லை, நம்மளுடைய விஷயங்களை பார்த்து பாராட்டுறதுக்கு யாரும் இல்லை. இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்களை திங்க் பண்ணிகிட்டே இருக்கும். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, ஏன் நான் பண்ணுறதை யாருமே இது பாராட்ட மாட்டேங்கிறாங்க, இல்லை எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் திங்க் பண்ணிகிட்டே இருக்கும். அதை பற்றின தேடுதலும் சரி, ஏன் ஏன் இது நடக்குது அப்படின்னா, அவங்க தங்களுக்கு உண்டான பாராட்டுதல்களையும் சந்தோஷத்தையும் வெளியில் தேடிட்டுருக்கறனால மட்டும்தான். ஆமாம், இப்போ நீங்கள் பாராட்டை எங்கேருந்து கேட்குறீங்கன்னா, வெளியிலேருந்து கேட்குறீங்க. எத்தனை பேர் அடுத்தவங்ககிட்டருந்து வேணும், அடுத்தவங்ககிட்டேருந்து எனக்கு பாராட்டு வேணும், அதை சொன்னால் தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறோன்னா, நிறைய பேர் 99% வச்சுக்கோங்களேன். ஆனால் உண்மையான சந்தோஷம் எந்த இடத்துல இருக்குதுன்னா, மிக முக்கியமாக ஒருத்தர்கிட்ட நம்ம பேசுகிறத வாழ்க்கையில் சுத்தமாக மறந்துடும். அவங்கக்கிட்டேருந்து கிடைக்கிற பாராட்டு தான் நம்மளை ரொம்ப நாளாக ஒரு டீப்பான விஷயத்துக்கு நம்மளை ஒரு சந்தோஷமான நிலைக்கு எடுத்துகிட்டு போங்கிறதையே எல்லோரும் மறந்துட்டோம். அதுதான் உண்மை. அப்படி யார் அந்த முக்கியமான பர்சன் யார் அப்படின்னா, வேறு யாரும் இல்லை, நம்ம மட்டும்தான். நாம் நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற நேரத்தையும் பேசுகிற நேரத்தையும் மறந்துட்டோம். அடுத்தவங்களுடைய வாயிலிருந்து வர பாராட்டுதல்களுக்காகவும், அடுத்தவங்க மனசுலேருந்து வர பாராட்டுதல்களுக்காக மட்டுமே இயங்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம பாராட்டுதலுக்கு இப்படி இயங்குறோம்னா, நம்மளை புரிஞ்சுக்கிற பெஸ்ட் பர்சன் நீங்கள் யாருன்னு நினைக்கிறீங்க? நம்மளை தவிர. ஸோ நம்ம தான் நமக்கு பெஸ்ட்டு பர்சன் ஃபஸ்ட்டு. ஸோ வேணும்னு சொன்ன மாதிரி ஒருத்தர் தாங்கிட்ட ஒரு நாள் தாங்கிட்ட பேசுகிற நேரத்தையும் தங்கிட்டையும் பேசிக்கிற நேரத்தையும் அவர் மிஸ் பண்ணிட்டார்னா, அவர் உலகத்தில் இருக்கிற பெஸ்ட்டு பர்சனை மீட் பண்ணுறதையும் அவங்கக்கிட்ட பேசுகிறதையும் மறந்துட்டதா அர்த்தம்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களை விட உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க யாரும் கிடையாது, உங்களை விட உங்களை பெஸ்ட்டாக நினச்சவங்க மட்டும் யாரும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது உங்களோட சுக துக்கங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் ஷேர் பண்ணிக்க வேண்டிய ஒரே ஆள் நீங்கள் தான். ஸோ உங்களுடைய மனசாட்சிக்கிட்ட நீங்கள் பேசுங்க. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷமாவது அப்படி பேசுங்க. அப்படி பேசும் பொழுது உங்கள் மனசு நீங்கள் சொல்கிறத கேட்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை அது சொல்ல ஆரம்பிக்கும். அப்படி சொல்லும் பொழுது அது பல பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகளையும் கொடுக்கும். நீங்கள் பொறுமையாக அந்த மாதிரி தீர்வுகளை பார்க்கும் பொழுது உங்கள் மனசில் இப்போது இருக்கும் பொழுது அமைதியான இடத்துல உங்கள் மனசில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அந்த மாதிரி இடத்துல நீங்கள் பேசுங்க. அப்படி பேசும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல நண்பரை, மிகப்பெரிய நண்பரை ஃபஸ்ட்டு சந்திப்பீங்க. அதனால் ஃபஸ்ட்டு என்ன ஆகுனா, உங்களுடைய மனசில் இருக்க அழுத்தங்கள் எல்லாம் குறைஞ்சிரும். ஸோ அவர்கிட்ட நீங்கள் தனிமையில் நின்று பேசலாம். இப்போ தனியாக ஒரு மொட்டை மாடி நின்று அங்கே நீங்கள் பேசலாம். இல்லை ஒரு தோட்டம், இந்த மாதிரி விஷயத்தில் உங்களுக்கு எங்கே பிடிச்சிருக்கோ, உங்கள் மனசுக்கு எங்கே பிடிச்சிருக்கோ தனிமையாக அங்கே நின்று நீங்கள் இந்த விஷயங்களை பண்ணலாம். அப்படி பண்ணும்பொழுது உங்கள் மனசில் இருக்கிற மொத்த பாரமும் அன்றைக்கி இறங்கிடும். அன்றைக்கி இறங்கினதுனால புதுமான தெளிவுகள் பிறகும் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இருக்கிறதுலையே பெஸ்ட் ஃப்ரெண்ட் நாம் தான். அதுக்கப்புறம் தங்களுடைய நண்பர்கள் மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுற விஷயங்கள் இது எல்லாமே நீங்கள் பண்ணலாம். பட் என்றைக்கும் மறந்துடாதீங்க, உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் நீங்கள் தான்.